கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் மீது மிகவும் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் உங்கள் பிள்ளையின் மீது அக்கறை கொள்வது போல, உங்கள் தாய் தந்தையின் மீது அக்கறை கொள்வது போல, உங்கள் தம்பி தங்கை அக்கா அப்படி நீங்கள் அக்கறை கொள்வது போல கர்த்தரும் உங்கள் மீது அக்கறை கொள்கிறவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாம் லோத்தின் மீது அக்கறை உள்ளவனாக இருந்தது போல கர்த்தரும் உங்கள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உங்களை சுற்றி நடக்கிறவைகளை குறித்து நீங்கள் கவனித்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். கர்த்தர் உங்கள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறபடியினால் அவர் உங்களை விடுவிப்பார். அவர் உங்களை தப்புவிப்பார். அவர் உங்கள் மீது அன்பு கொண்டவராக இருக்கிறார். அதனால்தான் அவர் உங்கள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமானவர்களா என்று கர்த்தர் ஆராய்ச்சி செய்வதில்லை. நீங்கள் அவருடைய பிள்ளை. அதனால் அவர் உங்கள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய அன்பை நீங்கள் பாருங்கள். உங்கள் பரிசுத்தத்தை, உங்கள் பரிசுத்த தகுதியை நீங்கள் நோக்காதீர்கள். கர்த்தர் உங்கள் மீது அக்கறை உள்ளவராக வந்து உங்களை மீட்டுக் கொள்கிற பொழுது அவர் மீது நீங்கள் அதிக அன்புள்ளவர்கள் ஆகுவீர்கள். ஆமென்.